ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து பவர் பிஐயில் டேட் அண்ட் டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். அப்போ தான் நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஷிப்பு டேட்ன்ற காலமை சூஸ் பண்ணியிருக்கேன். எங்கன்னா ஆர்டர் ஷீட்டில் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அண்டு ரிமூவ் blank ஸ்பேசஸ் இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு புதுசாக வந்து ரீப்ளேஸ் வேல்யூஸ் எதுக்கு நான் கொடுக்குறேன்னா, நல் வேல்யூஸை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லுக்கு பதிலாக 0ன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எதுக்காக 0ன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னா, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எரர்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் டேட் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறேன். டேட் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ண உடனே அந்த ஜீரோஸ் வந்து எரர்ஸ். ஓகே, இப்போ நான் ரைட் கிளிக் கொடுத்து ரிமூவ் எரர்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போது எனக்கு இது ரிமூவ் ஆன அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, இங்கே போய்ட்டு இந்த கேன்சல்டுன்ற டேட்டா எனக்கு தேவையில்லை. ஸோ அந்த கேன்சலை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோடய பர்டிகுலர் டேட்டாஸ் மட்டும் எனக்கு திருப்பி கிடச்சிரும். ரைட்டா? இப்போது இதுதான் என்னோடய டேட்டா. எவ்வளோ இது ஷிப் ஆச்சு, எவ்வளோ இது கேன்சல் ஆச்சு. கேன்சலில் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஷிப்புடு இன் ப்ரோக்ரஸ் இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போது நான் இதில் போய்ட்டு கஸ்டம் காலம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். எத்தனை டேஸ் ஆகும் அந்த பர்டிகுலர் ஷிப்மெண்ட் ஆகிறதுக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு ஷிப்பு டேட், ஆர்டர் டேட், ஷிப்பு டேட், ஆர்டர் டேட் இது ரெண்டு தான் நம்ம தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஷிப்பு டேட் மைனஸ் ஆர்டர் டேட் இது ரெண்டு நான் மைனஸ் பண்ணுறேன்னா, எனக்கு எத்தனை நாளில் அந்த ஷிப்மெண்ட் ஆகுன்ற ஷிப்மெண்ட் டேட் வந்து எனக்கு கிடச்சிரும். இப்போது ஆர்டர் டேட் பண்ணது 20, டெலிவரி டேட் 25. அப்போ இன்பிட்வீனில் எத்தனை டேஸ் ஆச்சு அன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஷிப்பு டேட் மைனஸ் ஆர்டர் டேட்னு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து டே அண்ட் கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா, எத்தனை டேஸ் 4 டேஸா 5 டேஸ்ன்றது எனக்கு நீங்கள் கிடச்சிரும். இதுவே வந்து நம்ம வந்து டைமில் கொடுத்தோம் அப்படி போயிட்டுன்னா, டைமில் போயிட்டு இப்போ நம்ம இங்கே போயிட்டு இப்போ டேட்டுன்ட்டு இருக்குது. டேட்டில் என்ன கொடுக்குறேன்னா, இன்றைக்கி என்ன டே, பர்டிகுலராக என்ன டேயில் அது டெலிவரி ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது. நேம் ஆஃப் த டே அண்ட் ஃபில்டர் பண்ணால் எனக்கு பர்டிகுலராக என்ன டேயில் டெலிவரி ஆச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற காலம் பொறுத்து, இப்போ நான் ரிக்வயர்ட் ஆர்டர் டேட்டில் போய்ட்டு நான் இது கொடுத்தேன்னா அன்றைக்கி டேட் வரும். ஷிப்மெண்ட் டேட்டில் என்ன டேன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் டைமில் போய்ட்டு டைம் அண்ட் டேட் ரெண்டுமே இருக்குது. இப்போ நான் டேட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் காமிச்சா, டைம்னா ஒன்றும் கிடையாது. டைம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போது நேம் ஆஃப் த டே, ஏன்னா நான் ரெண்டுத்துக்குமே பண்ணி காட்டுறேன். ஒன்று வந்து ரிக்வயர்ட் டேட்டு விச் மீன்ஸ் ஆர்டர் டேட்டு, இன்னொன்று வந்து ஷிப்மெண்ட் டேட். இந்த ரெண்டு டேட்டுக்குமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பர்டிகுலர் டே வந்து நான் ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் செக்ஷனில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூப்பிட்டு விடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாச்சும் அதுக்கு மேலே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளாகில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. மெயின் திங், நீங்கள் எந்த டேட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபார்மேட் வந்து டேட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுதான் மெயினாக சொல்லுவேன். அதுக்காண்டி நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும் ஷீட்டில். பாய்.